அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும். ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி. அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார். இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை இருக்கு. அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை 50 நாட்கள் உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாங்க. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தாங்க. எப்படி ஒரு லாபகரமான ராசி கும்பராசி சொல்றாங்க. ஒரு விஷயத்த நினைச்சதான் அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்கிறேன். தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் பிரம்மாண்டமான கற்பனை பண்ணக்கூடிய குணமும் இந்த கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். நல்லா டேலண்டான குணம் கும்பராசியில இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. எல்லாருமே குரு பகவானை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா கும்பராசிக்காரங்க எல்லாருமே ஒரு பயத்துல இருப்பாங்க. தயவு செய்து உங்களுக்கு பயம்னா இனிமே வராது. இனிமே நல்ல ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை 7 சனி, விரய சனி, அதாவது இந்த பாத சனி அப்படி சொல்லி நிறைய பேர் ஒரு அச்சத்துல இருப்பீங்க. ஆனா இந்த குருபவனுடைய அதிசார கிரக பயிற்சி தயவு செய்து கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க. நிறைய நல்ல விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு குருபவன் எத்தனாம் வீட்டது? 2ஆம் வீட்டது. வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் குருபகவான் தான். அடுத்து லாபத்தை பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் குருபகவான். மேல் படிப்பு, பட்ட படிப்பு உடைய ஆசைகள், லைஃப்ல உள்ள ஆசைகள் எல்லாமே இந்த 11ஆம் இடம் ஒரு மனிதர் நல்லா இருந்தாவே லாபத்தை கொடுத்துரும். அப்படிப்பட்ட அதிபதி 6ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் அளவில்லாத ஒரு யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா எல்லா கிரகமும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் குருவுடைய சாரத்துல போறாரு, ராகு பகவான் குருவுடைய சாரத்துல போறாரு, குரு பகவான் சுயசாரத்துல போறாரு. அப்ப எல்லாமே யார் ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா போதும். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்க ஜாதகத்துல எடுத்து உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசா புத்தி வருது, குருவுடைய திசை வருதா இல்ல குருவுடைய புத்தி வருதா, குரு பகவான் உங்க லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரா, இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். வேற எதுவும் பார்க்க கூடாது. இதை பார்த்தாவே மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டு. உங்க ஜாதகத்தை இப்ப எடுத்து பார்த்துக்கணும். நமக்கு எப்படி கிரக அமைப்பு இருக்குது, இப்ப நடக்குமா நடக்காதானா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டா இப்ப துல்லியமான ஒரு கரெக்டான ஒரு பதிவை நீங்க பயங்கரமா ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கலாம். குரு 6ஆம் இடத்துல இருக்காப்புல இருக்கும். அது செய்யக்கூடிய வேலை பயங்கரமான யோகமான நேரத்தை கொடுத்துரும். ஏன்னா அவருக்கு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம். சனி பகவான் ஏன்னா உங்க வீட்டு உங்க ராசி அதிபதியும் சுயசாரம். ராகு பகவான் உங்க ராசியில் இருக்கிறவரும் அவருக்கு குருவுடைய சாரம். அப்ப எல்லாமே குருவுடைய நட்சத்திரத்தை போறாங்களா இந்த 50 நாள் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்தி விடும். எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில நிறைய வெற்றியை கொடுக்கதான் பார்க்கும். ஏன்னா இதுக்கு 5ஆம் இடத்துல வந்து உங்க ராசியில குரு பார்த்தாரா, கண்டிப்பா வேலை நிறைய பேருக்கு போயிருச்சு. வேலை கண்டிப்பா போயிருக்கும். கேட்டு பாருங்க, வேலையும் தொழிலையும் ரொம்ப நஷ்டத்தை பார்த்தது யாருன்னா இந்த கும்பராசியில தான் இருப்பாங்க. யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா கேட்டு பாத்தீங்கன்னா வேலையிலையும் தொழிலையும் ஏதாச்சும் ஒரு தடையை நீங்க சந்திச்சிருக்கணும். கேட்டு பாருங்க கும்பராசிக்காரங்க. இல்ல இடம் பிரச்சனையோ இல்ல பூமி பிரச்சனையோ இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனையோ இல்ல கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காலகட்டம் இவங்களுக்கு இப்படி இருந்துச்சு. நிறைய அவமானத்தை, நிறைய பிரச்சனையை, நிறைய தடைகளை சந்திச்சது இந்த கும்பராசியா இருக்கும். ஏன் பொருளாதார வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. யாரு? கும்பராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தை பார்த்தாங்க பொருளாதார வருமானத்துல. அது மட்டும் இல்லைங்க, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா எதிரியா மாறி இருப்பாங்க பாருங்க. இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவோ இல்ல கணவனுக்கு ஒரு மருத்துவ செலவோ ஏதாச்சும் ஒரு விரைய செலவை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கணும். அது மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்ப இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல ஒரு பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை கேட்டீங்கன்னா அந்த பணம் சம்பந்தமா இப்போ ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கும் பாரு. ரீசெண்டா வருமானம், தொழில், படிப்பு, மேல் படிப்பு, பட்ட படிப்பு, நல்லா படிக்கிற குழந்தை ஏன் படிக்கல, என்ன காரணம், எங்க போய் லோன் கேட்டாலும் ஏன் லோன் சேங்ஷன் ஆகல, தொழில் உத்தியோகம் ஏன் அப்படி சுலபா போகுது, இந்த ஒரு மனக்குழப்பத்துல இருப்பாங்க கும்பராசிக்காரன். இப்ப முதல் பலனை என்னமா சொல்லலாம், குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரும் போதுங்க. இப்ப கண்டிப்பா வரும்.
ஏன்னா அரசாங்கத்து கிரகமான சந்திரனுடைய வீட்டுல போய் உட்காந்துக்காரு. ஏன்னா மத்திய அரசாங்கிறது சந்திர பகவான் தான். இப்ப அரசாங்க வீட்டுல அவர் இருக்கிறதுனால அவர் நேரம் 6ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு? ஸ்ட்ரெயிட்டா 12ஆம் பாவத்தை பாக்குறா. வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை தருவதற்கு அனைவருக்குமே வேலை உத்தியோகம் சூப்பரா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குரு சனி பகவான் எங்கெங்க பாக்குறாரு? 2ஆம் இடத்தை பார்த்த சனியா இருந்து 4ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பார்த்து அது 11ஆம் இடத்த லாபத்தை பாக்குறதுனால வேலை உத்தியத்துல ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்களா? அரசாங்கம் மூலம் தனியார் நிறுவனம் எந்த நிறுவனத்துல நீங்க வெயிட் பண்ணாலும் சரி, இப்ப வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வரப்போகுது. நல்ல வேலை, சூப்பரான வேலை உங்களுக்கு அனுகூலமா இப்ப வரப்போகுது. பாத்துக்குங்க, தடைகள் கிடையாது. அதே மாதிரி அரசியல்ல பயணிக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் சொல்றேன், அரசியல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி வருங்க. அரசியல்ல சாதிக்கக்கூடிய நேரம் வரப்போது பாருங்க. அரசாங்கம் அரசியல் ரெண்டுலயும் சரி நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ரிசல்ட் மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு இட சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா சனிபான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு சேர்ந்தாரு, கண்டிப்பா ஒரு இடத்துல பூமியில ஒரு ஏமாற்றத்தை இல்ல வருமானத்தை போட்டாத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாரு. இனிமே எப்படிப்பட்ட சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அம்மாவுடைய சொத்தோ இல்ல அப்பாவுடைய சொத்தோ, எப்படி ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, வழக்குகள் சரியாகும். ஜாதகத்துல குரு நல்லா இருந்தால். ஏன்னா அவர் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் பார்த்தாங்கன்னா அந்த வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதனால அமைப்பு இருக்குது. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நகையை வச்சு காசு வாங்குறதோ இல்ல கடனும் கேட்கறதோ லோன் கேட்கறதோ எல்லாமே கேட்டு பாருங்க, நல்லா சாதகமா வரும். திருமணத்துல நிறைய பேருக்கு தடைப்பட்ட திருமணம், நிறைய பேருக்கு திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இப்ப பக்காவா இருக்கும். பாத்துங்க, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே நல்ல ஒரு யோகம். திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரலாம். ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த 50 நாளுக்குள்ள சூரிய பகவான் எப்படி பார்த்தாலும் 10ஆம் இடம் 11ஆம் இடம் லாபத்துல வந்து நிற்பாரு. எப்படி பார்த்தாலும் திருமணத்தை அமைக்க விட மாட்டாரு. ஒன்னும் குழந்தை பையத்தை கொடுப்பாரு, இல்ல திருமணத்தை கொடுப்பாரு. 2வது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் பாருங்க. இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதிக்குள்ள காதல் திருமணம் எல்லாமே கைகூடி வரும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், தொழில லாபத்தை கொடுப்பார். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல பெருசா இனிமே செலவு வராதுங்க. நிறைய பேர் நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலும் இப்ப மருத்துவ செலவுலாம் நிறைய பேர் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அந்த கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். பாத்துக்கணும். அதே மாதிரி திடீர் லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்குங்க, அதிகமான சான்ஸ் இருக்கு. லாட்ரி யோகத்துக்கு நல்ல சான்ஸ் இப்ப. ஏன்னா 6ஆம் இடத்துல அவர் 12ஆம் பாவத்தை பாக்குறதுனால திடீர்னு யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் லாட்ரியில. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு கரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயினா பேங்கு, ரியல் எஸ்டேட், ஐடிஐ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி, இவங்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து சூப்பரா பண்ணுங்க, நல்லா இருக்கும். தொழில் புதுசா பண்றப்போ தைரியமா இறங்கி பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்க விஷயம் நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்த எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்க பயப்பட இருக்குங்க. அவிட்டத்துல பிறந்ததுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாரா, கண்டிப்பா ஒரு பிரச்சனையோ, ஒரு கலகமோ, ஒரு குழப்பமோ, மருத்துவ செலவோ, வரைய செலவோ, ஒரு எதிர்ப்பாக ஒரு வழக்குகளோ, இல்ல வேலை உத்தியத்துல தடை தாமதமோ, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமோ, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க. யாரு? அவிட்டத்துல பிறந்தவங்க. இப்ப பாருங்க, நல்ல ஒரு எதிராக கொடுத்தா வேலையோ, தொழில் உத்தியத்திலோ, வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, தொழில ஒரு மாற்றம் பாக்குறதோ, படிப்புகளில் ஒரு சேஞ்ச் பாக்குறதோ, நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வருது. கண்டிப்பா நல்ல ஒரு எதிர்காலமா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அவிட்டத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்த ஒரு பயங்கரமா பிரம்மாண்டமா கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமே நீங்க தான் கிங்கு எல்லா விஷயத்திலையும் சரி. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசை உங்க லைஃப்ல செட்டில் ஆக போறீங்க. நல்ல எதிர்பார்த்த ஆசை உங்களுக்கு நிறைவேற போகுது. தொழிலையும் சரி, உத்தியோகத்தையும் சரி, வேலையும் சரி, படிப்பு கல்வியும் சரி, அரசியலும் சரி, அரசாங்கம் சரி, ஏன்னா கெமிக்கல் ஃபீல்டும் சரி, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சரி, எலக்ட்ரானிக் சம்பந்தோட ஃபீல்டா இருக்கும் சரி, நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. யாருக்கு? இந்த சதயனத்துல பிறந்தவங்களுக்கு நல்லா லைஃப்ல பயங்கரமான ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து பார்த்தா இந்த புரட்டாதி சில பிறந்த எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், ரொம்ப நாகரிகமான குணமும் நிறைய இருக்கும். நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க. இந்த புரட்டாதி சில பிறந்த எல்லாமே வெற்றியே தான் வரும். உங்களுக்கு தோல்வியே கிடையாது. 6ஆம் இடத்துல குறிப்பிடான்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வரும். ஏன்னா அவர் சுயசாரம் நிற்கிறார். அப்ப வேலை கிடைக்காம வேலை உத்தியத்தை அமைச்சு கொடுப்பார். வெளிநாடு யோகத்தை கொடுப்பார், வெளியூர் யோகத்தை கொடுப்பார், வீடு வாங்கக்கூடிய ஒரு கொடுப்பார், எங்கே பேங்க்ல போய் கடன் உதவி உடனே கிடைக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், தொழில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல கிடக்கும். பாத்துங்க. வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.